அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய மோட்டார் வாகன சட்டத்தை எதிர்த்து கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் தமிழக கர்நாடக எல்லையில் லாரிகள் காத்திருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதிடம் கேட்கலாம். ஜெகநாத், இந்த புதிய வாகன சட்டத்தை கர்நாடக லாரி உரிமையாளர்கள் எதிர்க்க என்ன காரணம்? மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை எதிர்த்து நள்ளிரவு முதல் காலவரையற்ற போராட்டத்தில் கர்நாடக லாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமிழகத்தில் இருந்து ஓசூர் வழியாக கர்நாடகா செல்லக்கூடிய தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் மாநில எல்லையான ஓசூரில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் இயக்கப்பட்ட இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகளின் சட்டங்களின் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற போல் பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சுரக்ஷா அதிநியா, பாரதிய சுரக்ஷா சன்ஹிதா என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த 3 புதிய குற்றவியல் சட்ட திருத்த மசோதாக்களுக்கு பார்லிமெண்டில் இரு சபைகளிலும் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளனர். இந்த பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் வாகன விபத்து தொடர்பான சட்ட திருத்தம் இடம்பெற்றுள்ளது. இதில் சாலை விபத்துகளை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடும் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜம்மு காஷ்மீர், இமாச்சல், மத்திய பிரதேச் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து லாரி, கார், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சமீபத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. அதன் காரணமாக மத்திய அரசு இந்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் இந்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்காமல் ரத்து செய்ய வலியுறுத்தி கர்நாடகாவில் நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் லாரி உரிமையாளர் சங்கம் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 6 லட்சம் லாரி உரிமையாளர்களும் 15 லட்சத்திற்கும் அதிகமான லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்கள் வழியாக ஓசூர் வழியாக கர்நாடகா செல்லக்கூடிய அனைத்தும் தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் மற்றும் ஓசூரில் போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வருகின்றனர். மற்ற மாநில பதிவெண் கொண்ட லாரிகள் வழக்கம் போல் அனுமதிக்கப்படுகிறது. தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் மட்டுமே இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை சுமார் 300க்கும் மேற்பட்ட லாரிகள் சாலையோரங்களில் தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் அங்கங்க நிறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி முதலே அங்கங்க லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இது மற்ற மாநில பதிவெண் கொண்ட லாரிகளும் அவர்களாகவே சிலர் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் காலை முதலே லாரி ஓட்டுநர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த சட்ட திருத்தத்தினால் லாரி உரிமையாளர்களும் லாரி ஓட்டுநர்களும் மிகுந்த அவதிப்படுவதன் காரணமாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வரை காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.